السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் தன்னுடைய மார்க்கத்தின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற கட்டளையும் இஸ்லாத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், பொதுவாக தூய்மையாக இருக்க வேண்டும், தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்லாமல், தூய்மை என்பது இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாம் தூய்மைக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு மார்க்கமாக நமக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய உடையை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், தான் வசிக்கக்கூடிய இருப்பிடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாகனம், தன்னுடைய சுற்றுப்புறம் என்று எல்லா நிலைகளிலும் தூய்மை பேணப்படுவது அவசியம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகிய முறையில் போதனை செய்கிறது. அந்த தூய்மையின் ஒரு பகுதியாக தொழுகை என்கிற வணக்க வழிபாட்டிற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கு உலு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியையும் அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். வுது என்றால் என்ன, அந்த வுதுவை எப்படி நாம் செய்ய வேண்டும், அதை முறையாக நாம் செய்யும் பொழுது அதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசுகள் என்னென்ன, அந்த வுது சம்பந்தமாக நம்மிடம் இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் என்னென்ன, அவற்றிற்குரிய தெளிவுகள் என்னென்ன, இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு நாம் விடை தேட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை கேட்கும் பொழுது பலருக்கும் ஒசு செய்யறது எங்களுக்கு தெரியும், இதை ஒரு தலைப்பாக எடுத்து ஜும்ஆவில் பேசக்கூடிய அளவிற்கு என்ன தேவை என்று கூட கேட்கலாம். அன்பானவர்களே, ஒது என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சுமார் 17க்கும் மேற்பட்ட தலைப்புகள் அடங்கி இருக்கின்றன. நாம் சர்வசாதாரணமாக முகம், கை, கால் இவற்றை கழுவ வேண்டும், இதை கடந்து இதில் என்ன இருக்க போகிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, வுது என்கிற ஒரு தனி தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை தொடர்ந்து பல ஜும்ஆக்களில் அறிவுரை உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு அதில் பல செய்திகள் அடங்கி இருக்கின்றன. ஆனாலும் கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி பொதுவான விஷயங்களை விட்டுவிட்டு எதிலெல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கிறதோ, எதை பற்றியெல்லாம் நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோமோ, எதிலெல்லாம் இன்னும் நமக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படவில்லையோ அவற்றை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். அன்பானவர்களே, யாராவது கேட்கிறார்கள், வுது செய்ய வேண்டும், வுதுவுடன் இருக்கிறீர்களா, இப்படி சொல்லுகிறீர்களே, வுது என்றால் என்ன? அன்பானவர்களே, வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய உடல் உறுப்புகளை மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் தூய்மை செய்து கொள்ளுதல், இதற்குத்தான் வுது என்று பெயர். பொதுவாக எல்லோருமே முகம், கை, கால் ஆகியவற்றை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்கள். அப்படி அல்லாமல் நம்முடைய உடல் உறுப்புகளை மார்க்கம் கற்றுத்தந்த முறையை அடிப்படையாக கொண்டு நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுதல், இதற்குத்தான் வுது என்று பெயர். அன்பானவர்களே, ஏன் வுது செய்ய வேண்டும்? எல்லோரும் முகம், கை, கால் கழுவுகிறார்கள். அப்படி கழுவினாலும் நம்முடைய உடல் உறுப்புகள் தூய்மையாகிவிடும். அதை விட்டுவிட்டு ஒரு குறிப்பிட்ட வரிசையில் தான் அந்த உறுப்புகளை கழுவ வேண்டுமா, ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் அதை செய்ய வேண்டுமா? அப்படி செய்வதால் நமக்கு என்ன பயன்?
இப்படி ஒரு கேள்வி. அன்பிற்குரியவர்களே, இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நமக்கு மிகப்பெரிய சுப செய்திகளாக அமைந்திருக்கின்றன. அன்பானவர்களே, ஹதீஸில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு மிக பெரும் சுப செய்திகளாக. யோசித்து பாருங்கள், அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவர் ஒது செய்வதால் அவருடைய பாவங்கள் அவரை விட்டும் நீங்குகின்றன. எல்லோருக்குமே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை. நபிமார்கள் உட்பட அனைவருமே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார்கள். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 412வது ஹதீஸில் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் உது செய்யும் பொழுது தன்னுடைய முகத்தை கழுவுகிறார். அதன் மூலம் அவனுடைய கண்கள் செய்த பாவங்கள் அந்த முகம் கழுவும் நீரில் வழிந்தோடுகின்றன, கழுவப்பட்டு விடுகின்றன. என்னுடைய கண் இதுவரை எந்த பாவமுமே செய்ததில்லை, யாராவது சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, அதிகமாக பாவம் செய்யக்கூடிய உறுப்புகளில் கண் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது என்பதை எல்லோருமே ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? விபச்சாரம் என்று சொன்னால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தங்களுக்கு அனுமதிக்கப்படாத முறையில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது, இதைத்தான் விபச்சாரம் என்று நினைத்திருக்கிறோம். அப்படித்தான் உலகமே சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. பார்க்க கூடாதவற்றை பார்ப்பது கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரம். ஆனால் நம்முடைய கண்கள் செய்த அந்த தவறுகளை விட்டும் நமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய ஒரு அம்சமாக ஒலு இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஒரு அடியான் ஒலு செய்யும் பொழுது முகத்தை கழுவுவதன் காரணமாக அவனுடைய கண்கள் செய்த பாவங்கள் கழுவப்படுகின்றன. கைகளை கழுவும் பொழுது கையால் நிகழ்ந்த பாவங்கள் கழுவப்பட்டு அந்த அடியான் அவற்றை விட்டு விடைபெறுகிறான், மீளுகிறான். கால்கள் கழுவப்படும் பொழுது கால்கள் செய்த பாவங்கள் கழுவப்படுகின்றன. இப்படியாக அந்த அடியான் இறுதியில் முழுமையாக பாவங்களை விட்டு நீங்கிய நிலையில் தூய்மையானவராக ஆகிவிடுகிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 412வது ஹதீஸ். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ஒலு செய்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஒலுவால் கிடைக்கக்கூடிய பயன், முதல் பயன், நாம் நம்முடைய பாவங்களை விட்டும் பாதுகாப்பு பெற்று விடுகிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 421வது ஹதீஸ். மக்களை நோக்கி சொல்லுகிறார்கள், உங்களுடைய பாவங்கள் தவறுகள் மன்னிக்கப்பட்டு உங்களுடைய தகுதிகள் உயர்த்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சில விஷயங்கள் இருக்கிறது, அவற்றை செய்தால் உங்களுடைய தவறுகள் மன்னிக்கப்படும், உங்களுடைய தகுதிகள் உயர்த்தப்படும். அப்படிப்பட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் சொல்லுங்க. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரமமான நேரத்திலும் ஒலு செய்வது. ஒலு செய்ய முடியாதவர்கள் ஒலு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்தவில்லை. சோம்பல், எங்க ஒலு செய்ய தொழுகிறோம், ஆனா ஒலு செய்ய சோம்பலா இருக்கு. பலர் சொல்ல கேட்டிருக்கிறோம். சிரமமான நேரத்திலும் ஒழுங்காக ஒலு செய்வது, பள்ளிவாசலுக்கு மஸ்ஜிதுக்கு அதிகமான எட்டுகளை எடுத்து வைத்து நடந்து செல்வது, ஒரு தொழுகையை முடித்துவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து காத்திருப்பது. யார் இந்த செயல்களை செய்கிறார்களோ அவர்களுடைய தவறுகள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய தகுதிகள் உயர்த்தப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமில் 421வது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது. என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், என்னுடைய பதவி உயர்வு, மறுமை பதவி உயர்வு, தகுதி உயர்வு என்று சொன்னால் மறுமை சார்ந்தது கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களில் ஒன்று, சிரமமான நேரத்தில் கூட ஒழுங்காக ஒலு செய்ய வேண்டும். இது ஒலுவினால் கிடைக்கக்கூடிய பயன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.
எங்கெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பாவங்கள் அழிக்கப்படுகின்றன என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதனுடைய பொருள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதுதான். பெரும் பாவங்களை ஓர் அடியான் செய்தால் அதற்காக அவர் தனியாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய கட்டளை. தொழுகை மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, ஒது செய்வதன் மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. இப்படி பல விஷயங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் பாவங்கள் மன்னிக்கப்படுவது பற்றி சொல்லுகிறார்கள். அது அனைத்துமே சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதை பற்றி பேசப்படக்கூடிய விஷயங்கள். பெரும்பாவம் செய்தவராக இருந்தால் அவர் அல்லாஹ்விடம் அந்த பெரும்பாவத்திற்காக மன்னிப்பு தேட வேண்டும். திருக்குர்ஆன் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. இல்லல்லதீன தாபு வ அஸ்லஹு, யார் பாவ மன்னிப்பு தேடி திருந்திக் கொள்கிறார்களோ அவர்களை தவிர மற்றவர்களுக்கு பெரும்பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. திருக்குர்ஆன்ல சுமார் 8 இடங்களில் இப்படி அல்லாஹ் பேசுகிறான். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 2வது அத்தியாயம் 160வது வசனம். பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பாவம்னாலும் செஞ்சிருவேன், ஒலு செஞ்சுட்டா எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைச்சிடும், தொழுதால் எனக்கு அதுல இருந்து விடுதலை கிடைத்து விடும் என்று ஒருவர் எண்ணினால் அது அவருடைய தவறான புரிதல் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ஒருவர் ஒழுங்காக ஒலு செய்வதால் அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்களுள் ஒன்றாக முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 420வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒலு செய்கிறார்கள். அவ்வாறு ஒலு செய்யும் பொழுது தங்களுடைய உறுப்புகளை கழுவும் நிலையில் கைகளை கழுவும் பொழுது அக்குள் வரை தன்னுடைய கையை கழுவுகிறார்கள். இதை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள், இதென்ன நீங்க இப்படி ஒலு செய்றீங்க? முழங்கை வரை கழுவுவது தானே நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் முழு கையையும் கழுவுகிறீர்களே, இது என்ன ஒலு? சொன்னார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய நேசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஒரு மூமினான அடியான் ஒலு செய்யும் பொழுது எங்கெல்லாம் தண்ணீர் படுகிறதோ அந்த இடங்கள் எல்லாம் மறுமை நாளில் வெள்ளை வெளிர் என்று அடையாளப்படுத்தப்படும். நீங்கள் ஒலு செய்யும் பொழுது உங்கள் உடலில் தண்ணீர் படக்கூடிய இடங்கள் மறுமை நாளில் வெள்ளை வெளிர் என்று ஒளிவிடக்கூடிய பிரகாசிக்கக்கூடியவைகளாக இருக்கும். இது ஒலுவால் கிடைக்கக்கூடிய பயன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, எத்தனை பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுடைய கட்டளை தொழுகை, அதை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒலு செய்கிறோம். ஆனால் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? நம்முடைய உறுப்புகள் பிரகாசிக்கின்றன, ஒளிருகின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதில் எத்தனை பேர் இந்த பாக்கியத்தை உணர்ந்தவர்களாக இருக்கிறோம்? ஒலு செய்கிறோம், பலர் ஒலு செய்வார்கள், அவசர அவசரமாக செய்வார்கள், அது ஒலுவிலேயே வருமா என்று கூட தெரியாது, அந்த அளவிற்கு செய்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்கள் எந்த பகுதிகளை எல்லாம் ஒலுவுடைய ஈரத்தால் நினைக்கிறீர்களோ அந்த பகுதிகளெல்லாம் பிரகாசிக்கும். இன்னும் சொன்னார்கள், அஹமது என்கிற ஹதீஸ் தொகுப்பில் இடம்பெறக்கூடிய 21380வது ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஃமின்களை தவிர வேறு யாரும் ஒலுவை பேணுதலாக செய்வதில்லை. ஒருவர் ஒழுங்காக ஒலு செய்கிறார், பேணுதலாக செய்கிறார் என்றால் அவர் முஃமின் என்பதற்கு அது ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக ஒலு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அதை பேணுதலாக, அதை முறையாக செய்யும் பொழுது அந்த ஒலு அவருக்கு அவர் முஃமின் என்பதை அடையாளப்படுத்துகிறது. நான் முஃமினாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய ஒலு சரியாக இருக்க வேண்டும், என்னுடைய ஒலு சரியாக இருந்தால் நான் முஃமின் என்பதற்கு அதுவே அடையாளம். இது ஒலுவால் கிடைக்கக்கூடிய சிறப்பு. இதெல்லாம் நமக்கு தெரியுமே. அடுத்த கேள்வி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அன்பானவர்களே, எந்த ஒலுவுக்கு இந்த சிறப்புகள் எல்லாம் கிடைக்கும்? அடுத்த கேள்வி, எல்லாரும் ஒலு செய்கிறோம், எல்லாருக்கும் இது கிடைக்குமா? இல்லை. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிகாட்டுதல்களை முன்னிறுத்தி ஒலு செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த சிறப்புகள் கிடைக்கும். எந்த சிறப்பு? ஒலுவின் மூலம் பாவங்கள் கழுவப்படும், ஒலுவின் மூலம் மறுமை நாளில் உறுப்புகள் பிரகாசிக்கும், ஒலுவின் மூலம் அவர் முஃமின் என்பதாக அடையாளப்படுத்தப்படுவார். யாருக்கு இதெல்லாம் கிடைக்கும்?
யார் தன்னுடைய ஒலுவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒலு என்ன? புகாரியில் இடம்பெறக்கூடிய 140வது ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒலு செய்தார்கள் என்பது மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது? அந்த ஹதீஸோடு அல்லாமல் இன்னும் பல ஹதீஸுகள் நமக்கு ஆதாரங்களாக இருக்கின்றன. ஒலு செய்யக்கூடிய ஒருவர் முதலில் கவனிக்க வேண்டிய விஷயம் நியத். நம்ம தான் நியத் செய்கிறோமே. என்ன நியத்? நியத்துன்னு சொன்னா நான் ஒலு செய்ய போகிறேன் என்று வார்த்தையால் சொல்லுவதல்ல. நியத் என்று சொன்னாலே மனதால் நினைப்பது. ஒருவர் எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் வெறுமனே முகம் கை கால் கழுவி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் ஒலு செய்தவராக ஆக மாட்டார். நான் ஒலு செய்கிறேன் என்ற எண்ணத்தை மனதிற்குள் கொண்டு வர வேண்டும். வேகமா வர்றோம், செருப்பை கலட்டுறோம், பேசிக்கிட்டே வர்றோம், பேசிக்கிட்டே ஒலு செஞ்சுட்டு பேசிக்கிட்டே உள்ள வந்து தொழுகையில் நின்று விடுகிறோம். நம்ம ஒலுவுக்கு நியத் செஞ்சோமா இல்லையா? அவரவர் தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்க நியத்து செய்யலைங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? சிலர் கேள்வி கேட்பார்கள். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனை எதில் செலவழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எதை நோக்கி செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை வைத்து முடிவு செய்யலாம். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டே ஒலு செய்கிறோம். நமக்கு ஒலுவுடைய எண்ணம் வந்திருக்குமா? நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். புகாரியுடைய முதல் ஹதீஸ். எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமையும். உங்களுடைய எண்ணம் நான் ஒலு செய்கிறேன் என்று மனதிற்குள் தோன்ற வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் முகம் கை கால்களை கழுவினால்தான் ஒலு செய்தீர்கள் என்பது அர்த்தம். ஒலு செய்வதற்கு முன்பாக பல் துலக்குதல். பல் துலக்குதல் மிஸ்வாக் செய்தல்னு சொல்லி பழகிட்டோம். பல் துலக்குதல்னு சொன்னா அது ஏதோ தவறான வார்த்தை மாதிரியும், மிஸ்வாக் செய்தல்னு சொன்னா இது ஏதோ சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய வார்த்தை மாதிரி நமக்குள்ள ஒரு பழக்கம் இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மொழிக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. அது தமிழோ அரபியோ உருதுவோ என்ன சொல் அதுதான் அங்க விஷயமே தவிர அது இந்த மொழியில் சொல்லப்பட்டதால் அது சிறப்பானது, இந்த மொழியில் சொல்லப்பட்டதால் அது மட்டமானது அப்படிலாம் இஸ்லாத்துல இல்லை. மிஸ்வாக் செய்தல் என்று சொன்னால் பல் துலக்குதல். பல் துலக்குவது என்பது ஒலுவுக்குள் வராது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் பல் துலக்குவார்கள், பிறகு ஒலு செய்வார்கள். இப்படி ஹதீஸ் இருக்கிற காரணத்தால நீங்க ஒலு செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடி பல் துலக்கி கொள்ள வேண்டும் என்பது சுன்னத். அடுத்ததாக ஒலுவை துவங்கும் பொழுது பல துவாக்களை ஓதுகிறார்கள். யார் யாரோ என்னென்ன துவாவையோ ஓதுறாங்க. இன்னும் சில ஊர்கள்ல கலிமா 5 கலிமா சொல்லிட்டு தான் ஒலு செய்யணும். இப்படிலாம் நடைமுறை இருக்கிறது. 5 கலிமாங்கிறதெல்லாம் இஸ்லாத்துல இல்லை. ஒலு செய்வதற்கு முன்னால் என்ன செய்யணும்? பிஸ்மில்லா, அல்லாஹுடைய பெயரால் துவங்குகிறேன். நசையி என்கிற ஹதீஸ் தொகுப்புல 77வது எண்ணில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ். வேற எதுவும் சொல்லக்கூடாது. ஒலு செய்யறதுக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி அரபியில ஒரு வாசகம், உருதுல ஒரு வாசகம், இப்படியெல்லாம் மார்க்கம் சொல்லி தரவில்லை. பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி ஒலு செய்ய துவங்க வேண்டும். நமக்கு தெரியும், கைகளை கழுவுதல், வாய் கொப்பளித்தல், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி சுத்தம் செய்தல், முகத்தை கழுவுதல், 2 கைகளை முழங்கை வரை கழுவுதல், தலைக்கு மசகு செய்தல், பிறகு காதுகளுக்கு மசகு செய்தல், 2 கால்களையும் கழுவுதல், இதை முறையெல்லாம் தெரியும். இதை கடந்து சில தவறுகள் நம்மிடம் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் சில விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஒன்று, ஒலு செய்யும் பொழுது ஒருவர் ஒரு கையால் தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளிக்கிறார், ஒரு கையால் முகத்தை கழுவுகிறார் என்று சொன்னால் இதை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு கையில ஒலு செய்யக்கூடாது, அது தப்பு, அது ஹராம், இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். சில ஹனஃபி இமாம்கள், சில மதுஹபுவாதிகள் எல்லாம் ஒரு கையால் ஒலு செய்வது பாவம் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கையால் ஒலு செய்திருக்கிறார்கள் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 186வது ஹதீஸிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். ஒரு கையில ஜக்கில தண்ணியை ஊற்றி ஒரு கையால் ஒலு செய்கிறோம் என்று சொன்னால் மார்க்கத்தில் அது தடுக்கப்பட்டது கிடையாது, தாராளமாக செய்யலாம். ஒரு கையில தண்ணீர் பிடித்து ஒருவர் முகம் கழுவுகிறார், ஒரு கையால் வாய் கொப்பளி, இந்த கையை பயன்படுத்தவே இல்லை, இது பாவமா, இது குற்றமா? தாராளமாக செய்யலாம் என்பதற்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய 186வது ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது.
அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒலு செய்யும் பொழுது அதை நிறைவாக செய்ய வேண்டும். புகாரில் இடம்பெறக்கூடிய 136வது செய்தி. நிறைவாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்ன? எல்லா உறுப்புகளும் ஒழுங்காக நனையக்கூடிய அளவிற்கு கழுவ வேண்டும். அப்படி தண்ணி அள்ளி அப்படி முகத்தில் அடிக்கிறோம், பக்கத்தில் உள்ளவங்க மேலையெல்லாம் தெரிக்குது, முகம் முழுமையாக கழுவப்பட்டதா, இந்த கண் இடுக்குகளில் சரியாக கழுவினோமா, தாடி பகுதியெல்லாம் கோதி கழுவப்பட்டதா, விரல்களுடைய இடுக்குகளில் எல்லாம் சரியாக நனைந்ததா, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வேக வேகமா வந்தோம், குழாவை திறந்து படபடபடன்னு அடிச்சோம், வந்துட்டோம். மார்க்கத்தில் நமக்கு சொல்லப்பட்ட ஒழுக்கம் என்ன தெரியுமா? ஒலுவை நிறைவாக செய்ய வேண்டும். ஒவ்வொரு உறுப்பும் முறையாக கழுவப்பட வேண்டும். பலரிடம் இந்த குறை இருக்கிறது, முறையாக கழுவப்படுவதில்லை. அவசரம், 1 மணிக்கு லோஹருடைய இக்காமத் சொல்லப்படும், 12:55க்கு தான் வீட்டுல இருந்து இறங்குறது. என்ன நம்பிக்கை? சலாம் கொடுக்கறதுக்குள்ள போய் ஜமாத்துல சேர்ந்துருவோம், 4 ரக்காத் ஹஸ்ரத் தொலை வைக்கிறதுக்குள்ள போய் ஜமாத்தை சேர்த்துருவோம். அங்கே வரும்பொழுதே 2வது ரக்காத் நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேக வேகமா யூரின் போகணும், வேக வேகமா ஒது செய்யணும், உறுப்புகள் நனைந்ததா இல்லையா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. வேக வேகமா வந்து சலாம் கொடுப்பதற்குள் ஜமாத்தில் சேர்ந்து விட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகைக்காக வந்தால் நீங்கள் ஓடி வராதீர்கள், அமைதியாகவும் நிதானமாகவும் வாருங்கள். இந்த கட்டளையை நாம் மீறுகிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த வழிகாட்டுதலுக்கு நாம் மாறு செய்கிறோம். எத்தனை மணிக்கு தொழுக, எத்தனை மணிக்கு போனா நிதானமாக ஒது செய்து விட்டு முன் சுன்னத் தொழுது விட்டு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்படி திட்டமிடுவது சரியாக இருக்குமா? அவசர அவசரமாக ஓடி வருவது சரியாக இருக்குமா? இன்னும் வீட்டில் ஒழு செய்து கொண்டு வருவது பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த நன்மை இழந்து விடுகிறோம். இங்க வந்தால் ஒழு செஞ்சா, பள்ளிவாசல்ல ஒழு செய்வது பாவம் அல்ல, குற்றம் அல்ல. ஆனால் வீட்டிலிருந்து ஒழு செய்து கொண்டு வருவதற்கென்று சிறப்புகள், பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, நன்மைகள் எழுதப்படக்கூடிய சிறப்புகளை எல்லாம் நாம் இழந்து விடுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒழு செய்பவர்கள் அதை முழுமையாக செய்யட்டும், நிறைவாக செய்யட்டும். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஒழு செய்து காண்பித்து விட்டு, நான் செய்தது போன்று யார் அழகிய முறையில் ஒழு செய்கிறார்களோ, ஒழு செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, அந்த ஒழு அழகிய முறையில் இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும், உறுப்புகள் சரியாக கழுவப்பட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் சேர்ந்தால்தான் அது சரியான ஒழு. அவசர கதியில் செய்யப்படக்கூடிய ஒழுவாகவே இருக்காது என்பதுதான் இஸ்லாமிய பார்வை. அதுக்காகத்தான் இத்தனை எச்சரிக்கைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, அடுத்து சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உறுப்புகள் வரிசையாக கழுவப்பட வேண்டும். இது புகாரியில 160வது ஹதீஸ். வேகமா வந்தோம், முதல்ல கால் கழுவிட்டு, பிறகு தலைக்கு மசகு செஞ்சுட்டு, அடுத்து 2 கையை மணிக்கட்டு வர கழுவிட்டு, பிறகு வாய் கொப்பளிச்சுட்டு, கடைசியா முகம் கழுவுதல். இப்படி செய்யலாமா? எந்தெந்த உறுப்புகள் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மார்க்கத்தில் வரிசைப்படி அது கழுவப்பட வேண்டும். உங்களுக்கு என்னங்க, கையை கழுவணும், காலை கழுவணும், முகத்தை கழுவணும், அவ்வளவுதானே. அது எப்படி செஞ்சா என்ன? ஆமா, கரெக்டா தான் இருக்கு கேள்வி என்று கூட யோசிக்கலாம். மார்க்கம் அப்படிப்பட்டது அல்ல. எந்தெந்த உறுப்புகளை கழுவ வேண்டும் என்பதை சொல்லி தந்தது போன்று எதற்கு பிறகு எதை கழுவ வேண்டும் என்ற வரிசை முறையும் நமக்கு சொல்லி தரப்பட்டிருப்பதால் வரிசையாக செய்ய வேண்டும் என்பது ஒழுவில் உள்ள மிக முக்கியமான ஒரு ஒழுக்கம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, இதை நம்ம ஹதீஸ்கள்ல மிக தெளிவா பார்க்கிறோம். கூடுதலாக இன்னொரு விஷயத்தை விளங்கணும். ஒவ்வொரு உறுப்பையும் எத்தனை முறை கழுவ வேண்டும்? பொதுவாக நமக்கு எல்லாம் தெரியும், 3 முறை கழுவணும். இப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்கோம். அன்பானவர்களே, 3 முறை கழுவ வேண்டும் என்பது அதிகப்படியான அனுமதி. புகாரியில் இடம்பெறக்கூடிய 157, 158, 159வது ஹதீசுகளில் சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு உறுப்புகளை ஒவ்வொரு முறை கழுவினார்கள். ஒரே ஒரு தடவையில ஒழுங்காக நாம் கழுவி விடுகிறோம் என்றால் 1 முறை கழுவினாலும் போதும். 3 முறை கழுவித்தான் ஆகணுங்கிறது ஃபர்ல், கட்டாய கடமை அல்ல. ஒருவர் 1 முறை கழுவும் பொழுதே சரியாக முழுமையாக கழுவி விடுகிறார் என்றால் 1 முறை கழுவி கொண்டாலும் ஒது நிறைவேறும். இது புகாரில உள்ள 157வது ஹதீஸ்.
முதல் முறை கழுவும் பொழுது எல்லா உறுப்புகளும் சரியாக நனையவில்லை, எனவே ஒருவர் 2 முறை கழுவுகிறார், தப்பில்லை. அடுத்த 159வது ஹதீஸ்ல 3 முறை கழுவிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அதை கடந்துடக்கூடாது. ஏனென்றால் நசையில இடம்பெறக்கூடிய 140வது ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், இதற்கு மேல் ஒருவர் செய்தால், 3 முறைக்கு மேல் ஒருவர் செய்தால் அவர் பாவம் செய்து விட்டார், அவர் வீண் விரயம் செய்து விட்டார், அவர் தீங்கிழைத்து விட்டார், வரம்பு மீறி விட்டார். எச்சரிக்கை செய்யறாங்க. பலரை பார்க்கலாம், அப்படியே குழாயை திறந்து விட்டுட்டு தண்ணி போய்கிட்டே இருக்கும், பல்ல தேய்க்கிறோங்கிற பேர்ல போட்டு தேய்க்கிறது, காலை கழுவுகிறோம் என்ற பெயரால் தண்ணீரையும் வீணாக்குவது, நேரத்தையும் வீணாக்குவது, இங்க 2 ரக்காத்து போயிடும். இதற்கு மேல் ஒருவர் செய்தால் அவர் பாவம் செய்து விட்டார், தீங்கிழைத்து விட்டார், வரம்பு மீறி விட்டார். என்னங்க ஒரு ஜக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊத்துனதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? மார்க்கம் சொல்லுகிறது, கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும். 3 முறைக்கு மேல கழுவ தேவையில்லை. இல்ல சரியா நனையல, சரியா நனையல, இல்ல சரியா செய்ய தெரியல. இன்னும் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நசையில் இடம்பெறக்கூடிய 165வது ஹதீஸில் பார்க்கிறோம், ஒலுவின் பொழுது எந்த உறுப்புகள் சரியாக கழுவப்படவில்லையோ அது நரகத்திற்கு உரியது. காலை கழுவுகிறோம் என்ற பெயரால் பின்னங்கால் நனைந்தே இருக்காது, வேகமா தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டு வேகமாக வந்து விடுவோம். என்னங்க பின்னாடி நனையவே இல்லை, அப்படியா நான் கவனிக்கவே இல்லைங்க, யாராவது சொல்லி தெரிய வேண்டிய நிலை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒலுவின் பொழுது சரியாக கழுவப்படாத பகுதி நரகத்திற்கு உரியது. எனவே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒலு செய்யும் பொழுது ஒவ்வொரு உறுப்பை கழுவும் பொழுதும் தனித்தனியாக துஆ ஓதக்கூடிய பழக்கம் பல இடங்கள்ல இருக்குது. அது மாதிரி எல்லாம் அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. ஒலு செய்ய துவங்கும் பொழுது அல்லாஹுடைய பெயரை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஒலு செய்து முடித்த பிறகு முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 197வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த 2 துஆக்களில் ஒரு துஆவை ஒலு செய்து முடித்த பிறகு யார் ஓதுகிறாரோ அவர் சொர்க்கத்தின் 8 வாசல்களில் விரும்பிய வாசல் வழியாக நுழைந்து கொள்ளலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த ஒலு செஞ்சுட்டு இந்த துஆவை ஓதிக்கொண்டால் அவருக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் தருகிறான்? சொர்க்கத்தில் உள்ள 8 வாசல்களில் எந்த வாசல் வழியாக நுழைய விரும்புகிறாரோ அது வழியா அவருக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒலு செய்து முடித்த பிறகு யார் 2 ரக்காத்துகள் தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது புகாரியில முஸ்லிமில் உள்ள ஆதாரபூர்வமான செய்தி. உதாரணத்துக்கு புகாரியில் இடம்பெறக்கூடிய 159வது ஹதீஸ்ல 359வது ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கலாம். நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய அமல், ஆனால் அதில் உள்ள சில குறைகளை சரி செய்து முறையாக அந்த ஒலு செய்யப்பட்டால் இத்தனை சிறப்புகள் அதில் இருக்கிறது. அடுத்த என்ன கேள்வி? எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒலு செய்யணும்? நிறைய பேருக்கு உள்ள கேள்வி. குர்ஆனை தொடறதுக்கு ஒலு செய்யணும், இப்படி தாலீம் கிதாப் அதை படிக்கிறதுக்கு ஒலு செய்யணும், இப்படிதான் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். தொழுகைக்காக மட்டும்தான் இஸ்லாத்தில் ஒலு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் ஒலு கட்டாயம் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. சில இடங்களில் ஒலு செய்வது சுன்னத், சில இடங்கள்ல ஒலு செய்வதை மார்க்கம் சுன்னத்தாகி வைத்திருக்கிறது. புகாரியில 212, 214, 247, 248, முஸ்லிம்ல 313, 318 இந்த ஹதீசுகளை எல்லாம் பார்க்கிறோம். 6 இடங்களில் ஒலு செய்வது சுன்னத். எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல ஹதீசுகளில் பார்க்கிறோம்? அன்பிற்குரியவர்களே, கடமையான குளிப்பை நிறைவேற்றுவதற்கு முன்னால் ஒலு செய்வது சுன்னத், படுக்கைக்கு செல்வதற்கு முன்னால் ஒலு செய்வது சுன்னத், 2 உடலுறவுகளுக்கு மத்தியில் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு மீண்டும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒலு செய்வது சுன்னத், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் உறங்க நாடினால், தூங்க போறோம் காலையில் எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகணுங்கிற ஒரு நிலை இருந்தால் அப்பொழுது ஒலு செய்வது சுன்னத், குளிப்பு கடமையாக இருக்கும் நிலையில் எதையாவது உண்ணவோ பருகவோ நாடினால் அப்பொழுது ஒலு செய்வது சுன்னத்,
ஒலுவுடன் இருக்கும் பொழுதே அடுத்த மறுபடியும் ஒலு செய்யறது. ஏற்கனவே ஒலுவோட இருக்கிறோம், ஒரு வக்த் மகரிபுக்கு செஞ்ச ஒலு முறியல, இஷா தொழுகை நேரம் வந்துருச்சு, ஒலுவுக்கு மேல் ஒலு செய்வது, ஏற்கனவே ஒலுவுடன் இருந்து கொண்டு அடுத்த தொழுகைக்காக ஒலு செய்வது சுன்னத். இந்த 6 இடங்களை தவிர வேறு எங்கேயும் ஒலு இல்லாம குர்ஆனை தொடக்கூடாதுங்கிறது ஃபர்துன்னு கூட சொல்ல முடியாது, சுன்னத்துன்னு கூட சொல்ல முடியாத அளவிற்கு தான் மார்க்கத்தில் இருக்கிறது. அது தனி தலைப்பு. அப்போ தொழுகைக்காக மட்டும்தான் ஒலு செய்வது சுன்னத். ஒலுவை பற்றி சில தவறான புரிதல்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை 2வது உரையில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.